எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரேஷனில் கொடுத்த பாமாயில் எண்ணெயை காய்ச்சி சுத்தம் பண்ண போகிறோம். கிராமத்து முறைப்படி கிராமத்தில் இந்த ஒரு பொருள் போட்டு தாங்க காய்ச்சுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம காய்ச்ச போகிறோம். எண்ணெயை ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி ஊற்றிக்கிறலாம். ஊற்றும் போதே பாருங்கள் நெய் மாதிரி இருக்குது பார்க்கும்போதேவும். சிம்மிலேயே வச்சு தான் காய்ச்சணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக எண்ணெய் சூடேறி அப்படியேவும் புகையாக வர ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி வரக்கூடாது. எண்ணெய் காய்ச்சும் போது பக்குவமாக காய வைக்கணும். அந்த கவரில் இருக்கும் பார்த்தீங்களா, ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த எண்ணெய் எல்லாமேவும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கையை வச்சு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி அந்த எண்ணெயை வடிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு வடிக்காமல் அடுப்பை ஆன் பண்ணி வச்சு பக்கத்தில் அப்படியே லேசாக சூடு பண்ணாலேவும் அந்த கவரில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே உருகிரும். அப்படியே நம்ம ஊற்றிக்கிற வேண்டியது தான். இதே நெய் டப்பா அந்த மாதிரியெல்லாம் நெய் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா லேசாக சூடு பண்ணாலேவும் உருகிரும். அந்த மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் இந்த ஒரு பாக்கெட் எண்ணெய் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பாக்கெட் எண்ணெயை வச்சு தான் 1 மாதத்துக்கு ஃபுல்லாக சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த மாதம் கொடுக்குற வரைக்கும் அதை வச்சே ஒப்பேத்திருவாங்க. அந்தளவுக்கு கஷ்டப்படுற குடும்பங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ரேஷனில் கொடுக்குற பாமாயில் ஒரு சிலர் நாங்களாம் பயன்படுத்த மாட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏங்க நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எண்ணெய் ஏன் நம்ம கடையில் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறதுக்கு, இந்த மாரி வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு காய்ச்சி நம்ம சுத்தமாக எடுத்து வச்சுட்டோம்னா கடையில் வாங்கின எண்ணெய் மாதிரியே தான் இருக்கும். எல்லாமே நம்ம காசு கொடுத்து தான் வெளியில் வாங்குகிறோம். கவர்மெண்ட் 25 ரூபான்னு கொடுக்குது எண்ணெய் பாக்கெட்டை, ஏன் நம்ம விடணும்? அந்த கவரை பார்த்தீங்கன்னா வடிச்சிட்டு மறுபடியும் வச்சுருந்தேன். இன்னும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேங்க. ஆனால் எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிருச்சு. சும்மா ஒரு சிலர் சொட்டு தான் விழுந்துச்சு. இந்த ஒரு பொருள் போட்டாலே போதும். என்னம்மா பொருளவே சொல்ல மாட்டேங்கிறீன்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் ஏதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்டு போயிடுறீங்களே. இந்த நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருட்டி அப்படியே எண்ணெயில் போட்டுற வேண்டியதாங்க. எண்ணெய் நல்லா உருகி வரவும் அதுக்கப்புறமா சூடேறவும் தான் போடணும். சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷமெல்லாம் நல்லா காய்ஞ்சிச்சுங்க. லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். நல்லா காயவும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்து அடுப்பில் தூக்கி வச்சு விட்டோம்னா நல்லா ஆறவும் அந்த புளியை மட்டும் எடுத்துட்டு சம்படத்தில் அந்த ஜக்கில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை காய்ச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா காயுது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க காயணும். கருப்பு புளினால எண்ணெயும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. அந்த எண்ணெயில் இருக்கிற தேவையில்லாத கொலஸ்ட்ராலு, பித்தம் எல்லாத்தையுமே இந்த புளி எடுத்துரும்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதனால் எல்லாருமே புளியை போட்டு தாங்க காய்ச்சுவாங்க. புளியில் அவ்வளோ பவர் இருக்குது. நல்லா அப்படியேவும் வாசமாக வேறு இருக்குது. அந்த எண்ணெய் காயும் போது நல்லா அந்த புளியோட வாசமும் நல்லா இருந்துச்சு. திகு திகு திகுன்னு மட்டும் எரிய விட்டுறாதீங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறவும் நம்ம எடுத்து ஊற்றிக்கிறலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், பாய்.